ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலை தோறும் நம்முடைய கிருபை புதிதாக இருக்குது, காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நேற்றைய தினத்தில் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக, இரக்கங்களுக்காக, தயவுகளுக்காக, நீர் கொடுத்த சுகத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக, நீடிய வாழ்வுக்காக, சுவாசத்திற்காக, இதய துடிப்புக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், வேலைகள், ஊதியம், பயணம், பாதுகாப்பு அனைத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுக செய்திக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை தொடங்கும் முன்பு கர்த்தருடைய பாதத்திலிருந்து விழுந்து நமஸ்கரித்து உம்மை தொழுது கொண்டு தொடங்குகிறோம். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதித்து தார். இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு உண்மையுள்ளவர், எவ்வளவு கிருபை நிறைந்தவர், எவ்வளவு மகத்துவமானவர் என்பதை நான் புரிந்து வைத்திருக்கிறோம். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு நன்றி செலுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் துதிய ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எண்ணி எண்ணி துதி செய்வா, எண்ணி இடங்கா கிருபைகளுக்கா என்று பாடி எண்ணி எண்ணி துதி செய்வா, என்னிடங்காத கிருபைகளுக்கா இன்னும் தாங்கும் உம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, இன்னும் தாங்கும் உம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, எண்ணி எண்ணி துதி செய்வாய், உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே, எண்ணி எண்ணி துதி செய்வாய், யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னிடங்காத கிருபைகளுக்காய் இன்னும் தாங்கும் உம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, இன்னும் தாங்கும் உம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, எண்ணி துதி செய்வாய், உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நிதியவர், உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நிதியவர், எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னிடங்காத கிருபைகளுக்காய் இன்னும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, இன்னும் தாங்கும் உம்பயமே, இன்ப இயேசுவின் நாமமே, நீ எண்ணி துதி செய்வாய். கைகளை உயர்த்து. ஆண்டவரே, எங்கள் பலவீனத்தின் மத்தியிலே உம்முடைய பலன், எங்கள் குறைவுகள் மத்தியிலே உம்முடைய நிறைவு, எங்கள் சோர்வுகள் மத்தியிலே உம்முடைய வல்லமையும் பலனும் உம்முடைய பராக்கிரமம் விளங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எப்பொழுதும் கூட ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே பல விதமான இன்னல்களிலே நாங்கள் இருக்கிறோம், வியாதிகளிலே இருக்கிறோம், பலவீனங்களில் இருக்கிறோம், கேன்சரில் இருக்கிறோம், இரத்த கொதிப்பில் இருக்கிறோம், சுவாச கோளாறுல இருக்கிறோம்,
ஒருவேளை இருதயம் நொறுங்குண்டு அல்லது இருதயம் பாதிக்கப்பட்டு, சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு, கிரியேட்டின், யூரியா, கட்டிகள் இவையெல்லாம் வந்து எங்கள் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறது, அமைதியை குலைத்து கொண்டிருக்கிறது. அதனால் கை உயர்த்தி கூட ஜெபிக்க முடியாத ஒரு சூழல். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை பரலோகத்திலிருந்து இறங்கி, பரலோக வானம் திறக்கப்பட்டு, அபிஷேகம் மழையை போல இறங்கி கர்த்தர் இப்போது ஒரு சுகமாக்குதலை கட்டளையிடுவீரா. பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க, ஆரோக்கியப்படுத்துங்க. எலும்புகள் எல்லாம் நிலமுள்ளதாக மாற்றுங்க. புதிய இருதயத்தை தாங்க, புதிய கண்களை தாங்க. முன் இருந்தது போல கைகள் கால்கள் செயல்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. சிந்தையிலே ஒரு மாற்றம் வரட்டும். நான் பலவீனன் அல்ல, நான் கிறிஸ்துவுக்குள் பலவான் என்று சொல்கிறேன். நான் என் கர்த்தராலே, என் இயேசுவாலே ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்று அவர் அறிக்கை, விசுவாச அறிக்கை செய்ய உதவி செய். ஒருவேளை பெற பண்ணுகிறவர் நீர், பிரசவிக்க பண்ணுகிறவர் நீர். இந்த வேளையில குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த வாக்கு கொடுத்து திருமணத்தை நடத்தி வைங்க. எலியேசரை கொண்டாகிலும் ஈசாக்குக்கு ரெபேக்காளை கொடுத்தது போல உன் பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை கொடுங்க. கானா ஊரில் நீர் கலந்து கொண்டு அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து ஆதாம் ஏவாளை இணைத்தது போல பிள்ளைகளை இணைத்து ஆசீர்வதிங்க. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தடைகள் எல்லாம் மாற்றி அவர்களை தேடி வேலை வரட்டும். இப்பொழுது இன்றைக்கு சாட்சிகள் உருவாகட்டும். வறுமையில் இருக்கிறவர்களுக்கு வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு யோபு முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதித்தார் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் இரட்டிப்பாய் கொடுங்க. வெறும் கோலம் கையுமாய் வந்த யாக்கோபுக்கு 2 பரிவாரனை கொடுத்தேன், ஆண்டவர் இப்பொழுதை கொடுத்த ஆசீர்வதி. நாங்கள் கேட்டதை கேட்க மறந்து அனைத்தையும் எங்களுக்கு கூட்டித்தான். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துமஸ் சர்ப்ரைசஸ் இந்த 3வது நாளாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். உங்களை அனைவரும் நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸை பார்க்க போறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு சர்ப்ரைஸ். யாருக்குன்னா ஒரு சின்ன பையனுக்கு. இந்த கதை உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நம்ம வேதத்தை வாசிக்க வேண்டியது நம்முடைய கட்டாயமாக இருக்கிறபடினாலே நம்ம வேதத்தை வாசிக்கலாம். 1ஆம் வசனத்தில் கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேல் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீர் எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? புறக்கணித்து தள்ளின சவுல் நிமித்தம் எந்த மட்டும் நீ துக்கித்து கொண்டிருப்பாய்? ஒருவேளை கர்த்தர் நம்ம ரிஜெக்ட் பண்ணியிருப்பாருன்னா, அல்லது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்களை உங்களுக்காக தான் இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய செய்தி. இந்த துக்கத்திற்கு பதிலாக கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். இங்க ஒருவேளை சவுல் தண்டிக்கப்பட்டிருந்தாலும், சவுலுக்கு பிறகு தாவீதை கர்த்தர் எப்படி தெரிந்து கொண்டார் என்ற ஒரு செய்தியையும், இது ஒரு சர்ப்ரைஸ். அது ஃபேக்டரை நம்ம உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது சூழ்நிலையை பார்க்கலாம். உலகமே அல்லது அந்த தேசமே, இஸ்ரவேல் தேசமே அந்த கொடுங்கோல் ராஜாவின் நிமித்தம் துக்கித்து கொண்டிருக்கிறது. ஒருத்தரால இந்த குடும்பமே துக்கித்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை அது யாரா கூட இருக்கலாம், உங்க அதிகாரியா இருக்கலாம், உங்க மேலதிகாரியா இருக்கலாம், அல்லது உங்க நெய்பரா இருக்கலாம். நீங்க மனசுல யோசித்துக்கங்க, ஏதோ ஒரு சவுல் ஆகாதவன், குடும்பத்திற்கு ஆகாதவன், வளர்ச்சியை பிடிக்காதவன், அது சவுலாக மாத்திரமல்ல, அல்லது வியாதியாக இருக்கலாம், அது வறுமையாக இருக்கலாம், அது நிமித்தம் நீங்க துக்கித்து கொண்டு இருக்கலாம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில கர்த்தர் ஒரு மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறாராம். ஆமென் சொல்லுங்களேன். எதிர்பார்த்திராத ஆச்சரியங்களை, சர்ப்ரைஸ். ஒரு சங்கீதத்தில் ஒரு வார்த்தை, பிரமிக்கத்தக்கதாக நான் உருவாக்கப்பட்டேன் அப்படின்னு ஒரு சங்கீதத்தில் அந்த பிறப்பு குறித்து நம்ம வாசிக்கலாம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என் கருவை கண்கள் கண்டது, அந்த
139 எப்படி ஆண்டவர் எப்படி கொடுக்குறாரு பாருங்களேன். இதெல்லாம் நம்மலாம் யோசனை பண்ணவே இல்லை. ஆவியானவர் அதை வாசிக்கும்படி எடுத்தா வருது. 139 சங்கீதம் 14 வசனம், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால். பிரமிக்கத்தக்க அதிசயமாய் தலையில் இருக்கிற முடியில அன்னப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாங்கல்ல. எப்படி நாசி இருக்கு, எப்படி ரத்தம் ஓட்டம் ஓடுது, எப்படி இருதயம் அது மோட்டர் மாதிரி பம்ப் பண்ணுது, எப்படி இவ்வளோ சிறுநீரகம் சின்னதா அது நம்ம ரத்தத்தையே சுத்திகரிக்கிறது, சின்ன பித்தப்பை எப்படி கணையம் இன்சுலினை சுரைக்குது, எப்படி ரத்தம் உருவாயிற்று, எப்படி செல்கள். நான் இன்னும் டீப்பா போகலாம். அது சொல்றாரு, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கப்படியால் உண்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்னா தெரியும். ஆமென். கிரியை அதிசயமானது அப்படின்னு பாடுறாரு 139 சங்கீதத்தில். இங்க சரி, இப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நமக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாட்டுக்கே இருக்கு, வீட்டுக்கே இருக்கு, சரீரத்தில் இருக்கு, பொருளாதாரத்தில் இருக்கு, துக்கம் கொண்டாடுகிற ஒரு சூழ்நிலை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து போ, எழுந்து போ. ஈசாய் பலிவிருந்து அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். ஒரு க்ளூவும் இல்லைங்க. எங்க போ, அதுக்கு சாமுவேல் நான் எப்படி முதல்ல பெத்லேகேமுக்கு போ அப்படின்னு சொல்றார். ராஜாவா இல்லாதபடி நான் புறக்கணித்தேன், நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய், நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. ரொம்ப வித்தியாசம் இருக்கு. சவுல் அபிஷேகம் பண்ணது தைல குப்பி, தாவீது அபிஷேகம் பண்ணது தைல கொம்பு. குப்பி இவ்வளவுதான் இருக்கும், கொம்பு அவ்வளவு பெருசு இருக்கும். இதுல நீங்க கவனிக்கணும். அடுத்து அது உங்களை அபிஷேகம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. பெத்லேயம் இருக்கிற ஈசா இடத்துல உன்னை அனுப்புவேன், அவன் குமாரில் ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொள். என்னது ஒன்றும் புரியலையே. ஈசாய் ஓகே பரவாயில்ல, அவர் ஒரு நிலச்சுவாந்தார் அந்த ஏரியாவில், ஒரு பெரிய பணக்காரன், எல்லாரும் தெரிஞ்சவன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊர்ல ஒரு நாட்டாமை ஸ்தானத்தில் இருக்கிறவன், ஒரு ஊர் தலைவனாக இருக்கிறவன் ஈசாய், அது தெரியும். ஆனா குமாரில் ஒருத்தர் அபிஷேகம் பண்ணனா என்ன நடக்குதுன்னே தெரியல. போறாரு, அங்க போ, அங்கதான் உனக்கு அறிவிப்பேன். அது வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. இவர் போறாரு, சொன்னபடியே சாமுவேல் பெத்லேயமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர்கள் தத்தளிப்போடு அவருக்கு எதிர்கொண்டு போய், நீ வருகிறது சமாதானமா என்று கேட்டார்கள். கிறிஸ்து பிறப்பு என்பது இட்ஸ் ஆல் அபவுட் பீஸ், சமாதானம். எழுதி வச்சுக்கோங்க. சமாதானம் இல்லாம இருக்கிற உங்களுக்கு ஒரு தத்தளிப்போட என்ன செய்தி வருமோ, ரிசல்ட் என்னவா இருக்குமோ, பிளட் ரிசல்ட், இந்த வலி என்ன வழியாக இருக்குமோ, இந்த கட்டி என்ன மாதிரியான கட்டியாக இருக்குமோ. ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவன் சமாதானம்தான், சமாதானம்தான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப அழகா பேசி கொண்டிருக்கிறார். சமாதானம், தத்தளிப்பு இல்ல, துக்கம் இல்ல, சமாதானம். அவர் சொல்றாரு, அது இன்னொரு வார்த்தையை நான் சொல்றேன். சாமுவேல் சொல்றாரு, அவன் இத கேள்விப்பட்டா என்னை கொன்று போடுவானே, உயிருக்கும் அச்சுறுத்தல், செத்துருவோம் அப்படின்னு ஒரு பயம். முதல்ல சாமுவேலுக்கு தான் சமாதானம் வேணும். கர்த்தர் முதல்ல அவனுக்கு கொடுத்தார். பிறகு அவன் தைரியத்தோடு போனான், கர்த்தருடைய வார்த்தையின்படியே. அங்க வர்றவங்க தத்தளிப்போடு வந்தாங்க.
அவங்க கேட்டாங்க, சமாதானமா? ஆமா, சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்க பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோடு கூட பலி விருந்துக்கு வாங்க. இதெல்லாம் நீங்க இதெல்லாம் மனப்பாடமா இருக்கணும். பரிசுத்தம் பண்ணி பலி விருந்துக்கு வாங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வேணும்னா சாதாரணமா கிடைக்காது. ரொம்ப 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 அவசியமா கேட்டுக்குங்க. நான் ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போயிட்டேன். நேத்தெல்லாம் ஆபிரகாமுக்கு ஒரு சர்ப்ரைஸ், சாராளுக்கு ஒரு சர்ப்ரைஸ், ஈசாக்கு, அதே மாதிரி எலிசபெத் சகரியாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ், யோவான் ஸ்நானகன் அப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டேன். யோவான் ஸ்நானகன் லூக்கா 1ஆம் அதிகாரத்துல நீங்க ஆங்கிலத்துல நான் இன்னைக்குதான் வாசித்தேன். அதை 2 முறை அந்த சர்ப்ரைஸ் ஆச்சரியப்பட்டாங்க. என்ன ஆச்சரியப்பட்டாங்க? ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னா, அவர் வர லேட் ஆகும் பொழுது எல்லாரும் தாமதப்பட்டாங்க. அவங்க ஒரு ஆச்சரியம். ஏன்னா லேட்டாக என்ன நடக்கும்னா, யூஸ்வலா என்ன நடக்கும்னா, ஆசாரியன் இடுப்புல பெல் இருக்கும். அவனை இடுப்புல கயிறை கட்டி தான் அந்த கோயிலுக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணுகிற அந்த வாசஸ்தலத்துக்குள்ள பிரவேசிப்பாங்க. ஒருவேளை ஆண்டவருடைய கோபம் அந்த ஆசாரியன் மேல இருக்கும்னா, ஆண்டவர் அங்கேயும் அடிப்பார். நிறைய பேர் அடிச்சிருக்கிறார், செத்து போயிடுவாங்க. இவன் வர லேட் ஆனவொடனே மக்கள் எல்லாம் பார்த்தாங்க, என்னடா நம்மளுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட்லாம் கொண்டு போனாரு, ஆனா இந்த ஆள் காணோம், ரொம்ப நேரம் ஆச்சு. சில நேரங்களில் நம்ம கூட ஒரு திடீர்னு நிறைய ஃபோன்ஸ் வந்துட்டே இருக்கும், திடீர்னு ஃபோனு வரல, 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆச்சு, ஒரு 5 மணி நேரம் ஆச்சு, என்ன ஆச்சு தெரியலையே, வீட்டில் எதனா விழுந்துட்டாங்களா, மயக்கம் போட்டாங்களா, அல்லது என்ன ஆச்சு, சோர்வாயிட்டாங்களா, சுகவீனம் ஆயிட்டாங்களா அப்படிலாம் பார்ப்போம்ல. அந்த வார்த்தை அவங்க தான் வருது. அவங்க வெளியில வராத பொழுது வெளியில இருக்கிறவங்களாம் அப்படியே பிரமித்து காத்திருந்தாங்க. அவர் வெளியே வந்த பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். அது ஒண்ணு. அதே சமயத்துல 1ஆம் அதிகாரம், இதுல உங்களுக்கு இது ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். 1ஆம் அதிகாரத்துல இன்னொரு வார்த்தையும் ஆங்கிலத்துல வருகிறது. 63ஆம் வசனத்துல, அவன் எழுந்து பலகையை கேட்டு வாங்கி, இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் துறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்திரித்து பேசினான். மனசுல எழுதுங்க. ஒரு 10 மாதம் வாய் கட்டப்பட்டிருந்தது. வாங்கி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை எழுதினான், கட்டவிழ்க்கப்பட்டேன். அல்லேலூயா. கிறிஸ்து பிறப்பில எதெல்லாம் இதுவரைக்கும் நடக்கலையோ அதெல்லாம் நடந்தது. லேட் ஆச்சுன்னா செத்துருவாங்கன்னு தான் அர்த்தம். ஆனா உயிரோடு வந்தான். லேட் ஆச்சு, வாய் போயிடுச்சு. ஆனா 10 மாதம் கழிச்சு பேசாதவன், பேச முடியாதவன், பேச நான் அறுக்கப்பட்டவன் அல்லது கட்டப்பட்டவன் திரும்பவும் கட்டவிழ்க்கப்பட்டு பேச தொடங்கினார். நீங்க இயேசுவை நம்பணுங்க, கர்த்தரை நம்பணும். சர்ப்ரைஸ் எல்லாம் நமக்கு வரும். கண்கள் அதை பார்க்கும், ஆச்சரியப்பட்டு நம் கண்கள் பார்க்கும், அதிசயமாய் நடத்துகிறதை பார்க்கும். ஆனா ஒண்ணு செய்யணும், பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஆமென். பரிசுத்தம் பண்ணிட்டாங்க, உட்கார்ந்துட்டு அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்த உடனே ஒரு பிள்ளையை அனுப்புறாங்க. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இவன் தானா என்றார். கர்த்தர், யார் பேசுறது? கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவன் முகத்தையும் அவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இதயத்தை ரிஜெக்டட். கர்த்தரால் ரிஜெக்ட் பண்ணப்படுகிறான். 7 பிள்ளைகளை கர்த்தரால் ரிஜெக்ட் பண்ணப்படுகிறான். பிரியமானவர்கள், திஸ் இஸ் சர்ப்ரைஸ்ல உலகம் யாரை பார்க்கணும்னா, திடகாத்திரமா ஒரு போலீஸ்க்கு போகணும்னா, ஒரு நேவிக்கு போகணும்னா ஃபிட்னஸ் பார்ப்பாங்க. ஏன் ஈவன் வெளிநாட்டுக்கு போனோம்னாவே பிளட் டெஸ்ட், அந்த மாதிரி ஹெல்த் கண்டிஷன் பார்க்காம வெளியில ஊருக்கெல்லாம்
உள்ள விட மாட்டாங்க. ஆண்டவர் ஆண்டவர் மனுஷன் பார்க்கிறபடி பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் ஆர்மியில இருந்தவங்க, எல்லாரும் 7 பேரும் கவர்மெண்ட் ஜாப். ஒருத்த மட்டும் அப்பாவால வெறுக்கப்பட்டவன், அம்மாவால நேசிக்கப்படாதவன். வை பிகாஸ்னா 51ஆம் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா, துர்க்குணத்தில் உருவான என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அந்த வரலாறு உங்களுக்கு பின்னாடி நான் ஒரு நாளில் சொல்றேன். எப்படி அந்த தாய் பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்ற வார்த்தை ஒரு தாயை சொல்றார் தாவீது. அப்போ அதுல என்ன உண்மை இருக்கு? தவறான உண்மையெல்லாம் இல்லை, அதுல ஒரு உண்மை இருக்கு. நான் உனக்கு அப்புறம் உங்களுக்கு அது சொல்லி கொடுக்குறேன். நான் என்னுடைய சகோதரருக்கு தூரமானேன். 7 பேரை வெறுத்தாங்க, அப்பா அம்மா வெறுத்தாங்க, தாயின் தகப்பனும் வெறுத்தாங்க. ஏன்னா இங்க பாருங்க, ஈசாய் சம்மாவை கடந்து போக பண்ணினார், ஈசாய் 7 குமாரனை கடந்து போக பண்ணினார். பின்பு சாமுவேல் ஈசாய் பார்த்து, கர்த்தர் இவள் ஒருவரையும் தெரிந்து கொள்ளவில்லை, உன் பிள்ளைகள் எவ்வளவுதானா என்று கேட்டான். அதற்கு அவன், அப்போ பிள்ளையாவே மதிக்கல. 7 பிள்ளையதான் அனுப்பினார். 1 2 3 4 5 6 7 அவங்கதான் பிள்ளைக. இவரு நிக்கிறாரு, என்னடா அது? இவங்க வீட்டுல போயிட்டு அபிஷேகம் பண்ண சொன்னாரு கர்த்தர் ஒரு வீட்டு பிள்ளைய. 7 பிள்ளைய வந்துட்டாங்க. இவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், சர்ப்ரைஸ். இவருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் தான், அல்லது ஒரு குழப்பம்னு வச்சுக்கோங்களேன். கேட்கிறாரு, இவ்வளவுதானா அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு என்ன சொல்லியிருக்கணும்? அப்பா, எனக்கு ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், இளையவன் இருக்கிறான் அப்படிதான் சொன்னாரு. ஆனா நான் எதிர்பார்த்தது என்னன்னா, நான் வாசிக்கிறேன் பாருங்க, பிள்ளைகள் இவ்வளவுதான் ஈசாய் கேட்டதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒரு இருக்கிறான், அவன் நாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். நான் எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா? தாவீதுன்னு ஒருத்தன் இருக்கிறான், கடைசி தம்பியாக சொல்லியிருக்கலாம்ல. தாவீதின் பேராவது சொல்லியிருக்கலாம்ல. ஒரு அப்பா தான் பிள்ளையின் பேரை சொல்வது கூட கூச்சப்பட்டு கொண்டு, அல்லது அவ்வளவு வெறுப்பு, அந்த பிள்ளை மீது அவ்வளவு வெறுப்பு, தாவீது மேல அவ்வளவு வெறுப்பு. இன்னைக்கு குடும்பங்களில நான் பார்க்கலாம், சாதாரணமா இப்ப பார்க்க முடியுது. ஒரு அப்பா தாம் பிள்ளைகளை வெறுக்கிறதும், பிள்ளைகள் அப்பாக்களை வெறுக்கிறதும், அம்மாக்கள் பிள்ளைகளை வெறுக்கிறதும், பிள்ளைகள் அம்மாக்களை வெறுக்கிறதும், சகோதரர்கள் வெறுக்கிறதும், மாமனார் மாமியார மருமகள் வெறுக்கிறதும், மருமகன் வெறுக்கிறதும் சாதாரணமா இயல்பா போயிடுச்சு. பேரு கூட சொல்ல முடியாத அளவுக்கு. அந்த பைத்தியம் அங்க இருக்கு பாரு, அதாவது கிழமை அங்க உட்காந்துருக்கான், அது லூசு பாரு, அங்க போகுது, மென்டல் பாருப்பா. அது பைத்தியங்க, அதை பத்தி எங்க பேசுறீங்க? யார? மாமனார். அது கிழமை அப்பா. ஏங்க, அவன் ஒரு குடிக்காரன் தம்பி, அவன் ஒரு விபச்சாரக்காரன். எனிவே ஏதாவது ஒரு பொறுக்கி, கடங்காரன், ஏழை, படிக்காதவன். இன்னைக்கு உங்களை பார்த்து ஒருவேளை அப்படி யாராவது சொல்றாங்களா? கிறிஸ்துமஸ் சமயத்துல உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வருதுங்க. உங்க பெயரை கூட உச்சரிக்க முடியாத அளவுக்கு மேபி அப்படி ஒரு பொசிஷன் கிடைக்கல, வேலை கிடைக்கல, அப்படி ஒரு வீடு கிடைக்கல, உயர்வு கிடைக்கல, மேன்மை கிடைக்கல, அப்படி நீங்க பரிதாப நிலையில இருப்பீங்கன்னா, எங்க இருந்தாருன்னா ஆடு மேய்த்து எங்கேயோ வனாந்திரத்துல, காடுகளில, மலைகளில, செம்மட முடியோட, அழுக்கு உடையோட நீங்க ஆடோட இருந்தீங்கன்னா, அந்த ஆட்டு ஸ்மெல்லும், ஆட்டினுடைய
அந்த கழிவின் ஸ்மெல்லும் யூரின் ஸ்மெல்லும் உங்கள் மேலே ஹெவியாக இருக்கும். வெயில் அலைஞ்சு உங்கள் முடியெல்லாம் கருகரு அப்படின்னு இருக்க வேண்டியதெல்லாம் செம்பிட முடியா எண்ணெய் போடாத ஒரு தலையாக இருக்கும். ஆனால் இங்கே அப்படி சொல்லப்பட்டிருக்கல. எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா பியூட்டிஃபுல்லாக வர்ணிச்சிருக்கிறாங்க. ஆள் அனுப்பி அழைப்பித்தான், அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாக இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து அவனை அபிஷேகம் பண்ண. அதில் எழுந்து என்ற வார்த்தையை மட்டும் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தை நீங்கள் பார்த்தா தெரியும். தெரிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை சொல்லி ஆள் அனுப்பிவித்தான். இங்கே பாருங்கள், அதுக்கு முந்தி 11 ஆள் அனுப்பி அழைப்பி, ஆள் அனுப்பி அவனை. நல்லா எழுதுங்க, இது மனசில் எழுதுங்க. இவனா தேடி போல, தாவீதா தேடி போல, அல்லது அவங்க அப்பாவா ரெக்கமெண்ட் பண்ணி படிப்பு சொல்லி கொடுத்து வேலையெல்லாம் கற்றுக் கொடுத்து திறமையை வளர்க்க வச்செல்லாம் வரல. எப்படி வருது கவனிங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அப்படின்னா என்ன? அவனுக்கு ஒரு காலிங் லெட்டரை கொடுப்பா, அவனை அழைச்சிட்டு வா, ஆளை அனுப்பி அழைப்பு. இதுதாங்க ஆச்சரியம். ஓடு, எவனா ஒருத்தர் ஓடுப்பா, ஓடு. ஏன்னா சமஸ்த இஸ்ரவேலே அவனை தேட போயிருப்பான். ஆமீன் சொல்லுங்களேன். ஒருத்தர் 2 பேர் இல்லை. ஒருவேளை அவங்க சகோதரர்கள் போயிருக்க மாட்டானுங்க, பொறாம பிடிச்சவனுங்க 7 பேரும். அவங்க அப்பம் போயிருக்க மாட்டாரு, அவங்க அம்மா போயிருக்க மாட்டாங்க. ஆனால் சமஸ்த இஸ்ரவேல் ஒருத்தனை தேடி காடு காடா, நாடு நாடா, அல்லது வனாந்தரமா பள்ளத்தாக்குல ஓடி அலையிறானுங்க. தாவீது எங்க இருக்கிற? ஊரே தேடுது, பெத்லகேமே தேடுது. கர்த்தர் என்ன ஆச்சரியமா நடத்துறாரு பாருங்க. மறக்கப்பட்டவங்க அல்லது தள்ளப்பட்டவங்க, ஆகாதென்று தள்ளின, அதனால எழுதுவார், ஆகாதென்று தள்ளின கல்லு தலைக்கு மூளைக்கல் ஆயிட்டு, இது கண்களுக்கு. ஓ பியூட்டிஃபுல், பிரைஸ் தி லார்ட். நாளைக்கு அதை நம்ம பேசுவோம் இல்லை, இன்னைக்கு கூட பேசலாம். ஆகாதென்று தள்ளின கல்லு தலைக்கு மூளைக்கல்லாற்று, இது கர்த்தரால் ஆயிற்று, என் கண்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆமே, சர்ப்ரைஸா இருந்தது. சர்ப்ரைஸ். ஆவியானவர் எப்படிலாம் பேசுறாரு பாருங்களேன், பியூட்டிஃபுல்லா பேசுறாரு. நான் யோசிக்கவே இல்லை, உட்கார்ந்து உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கேன். அவர் பாட்டுன்னு அவர் என்ன சொல்ல வர்றாரு உங்களுக்கு, எனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். தள்ளப்பட்டிருக்கீங்களா? நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். ஆனா மூளைக்கு தலைக்கல்லா கத்த மாற்றுவார். இது என் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, சர்ப்ரைஸா இருக்கு. என்ன சொல்ல வந்தேன்னா, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தியில் இருக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நான் சேர்ல உட்கார மாட்டேன்னு அர்த்தம். அல்லது அந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்க மாட்டேன், பலி விருந்தில் கலந்துக்க மாட்டேன், உட்கார மாட்டேன். அப்போது எங்கே உட்காந்துருப்பான்? அந்த காலத்தில் வீடெல்லாம் எப்படி இருக்கும்? ராஜா அல்லது ஒரு நிலச்சம் வந்தார் வீடெல்லாம் எப்படி இருக்கும்னா, முற்றம் வைத்து கட்டியிருப்பாங்க, அல்லது வீட்டுக்குள்ளரே படி இருக்கும், கீழே தரையில் உட்கார்ற மாதிரி தான் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பழைய காலத்து வீடெல்லாம் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். போய் தரையில் அந்த தூணில் சாஞ்சு உட்கார்ந்துட்டாராம். இதுதான் யதார்த்த உண்மை. சேர்ல உட்காரல. சில பேருக்கு இருப்பு கொள்ளாதுல்ல, காரியம் நடக்கிற வரைக்கும் இருப்பு கொள்ளாது. அதே மாதிரி உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிற வரைக்கும் ஆண்டவர் ஒரு கமாண்ட் பண்ணிட்டாருன்னா, ஒரு ஆர்டர் போட்டுட்டாருன்னா, உங்களுக்கு அந்த ஆர்டர் கிடைக்கிற வரைக்கும் அந்த அதிகாரி உட்கார முடியாது. அது என்னவா இருக்கட்டும், ஹெல்த்தா இருக்கட்டும், ஃபினான்ஷியலா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், கோர்ட் கேஸா இருக்கட்டும், அல்லது கல்யாணமா இருக்கட்டும், உங்களுக்கு உதவி செய்து முடிக்கிற வரைக்கும் அவன் ஓய்ந்திருக்க மாட்டான். கீழே உட்கார்ந்தார். அதுதான் எழுந்து
இவனை அபிஷேகம் பண்ணு. அப்போது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து, குப்பி இல்லை, திரும்ப திரும்ப சொல்றேன், நிறைய இருக்கும், அவன் சகோதரன் நடுவே அமேன் சொல்லுங்களேன், அவனுடைய சகோதரன் நடுவே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல வந்து இறங்கி சாமுவேல் இருந்தார். சாமுவேல் எழுந்து போய்விட்டார், ராமாவுக்கு போய்விட்டான். கண்களை முடியலாம், ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, ஆச்சரியமா பேசுறீங்க. ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. இது கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்படினாலே உண்மை நான் ஸ்தோத்தரிப்பேன். இன்னைக்கு கூட ஏதோ ஒரு ஆச்சரியத்திற்காக நம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார். தள்ளப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, வியாதியில புறக்கணிக்கப்பட்டு, திருமணமாகாம, குழந்தை இல்லாம, கணவன் மனைவி புரிந்து, பிள்ளைகளுக்கு நிரந்தர வேலை இல்லாம, கல்வியில பின்தங்கி, அல்லது தேர்வில் தேர்ச்சி பெறாம, நீட்ல அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்தினாலே தோல்வியை தழுவின பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய பாதத்திலிருந்து நான் செபிக்கிறேன். கர்த்தருடைய பாதத்துல விழுந்து செபிக்கிறேன். இன்னைக்கு சகோதரர் நடுவே இந்த உலகம் பார்க்கிற வகையில அந்த பெத்லகேம் ஊரே அவனை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து நிறுத்தினது போல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இது டாக் ஆஃப் த டவுனாக மாறட்டும் இயேசுவின் நாமத்துல. இன்னைக்கு அதிகாரமுள்ள நாமத்துல, என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் சொன்னவர் இயேசுவின் நாமத்துல இவை கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக, ஆமென். பிரியமானவர்களே, கிறிஸ்மஸ் நெருங்கி கொண்டிருக்கிறது. எனவே ஒருவேளை நீங்க உடைகள் எடுக்க போவீங்க, பலகாரங்களும் ஸ்வீட்ஸ் கேக்ஸ் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சு பிரியாணிக்கெல்லாம் ஆர்டர்லாம் பண்ணுவீங்க. இந்த சூழ்நிலையில கிராமங்களில் இருக்கிற, நகர்ப்புறங்களிலும் ஸ்லம்ல இருக்கிற ஏழைகளை நினைத்து கொள்ளுங்க. ஒரு 5000 ரூபா கொடுத்து ஒரு நீங்கள் உடை வாங்குறீங்கன்னா ஒரு 500 ரூபா கொடுத்து ஒரு ஏழைக்கு ஒரு சாரி அல்லது ஒரு வேட்டி, ஒரு ஷர்ட்டு நீங்கள் வாங்க பாருங்கள். ஒருவேளை நீங்கள் உங்களால் முடிந்தால் பக்கத்தில் போய் ஸ்வீட் கொடுத்து, கேக் கொடுத்து, பிரியாணி கொடுத்து, கிறிஸ்டினுக்கு இல்லை, ஆண்டவரை அறியாத மக்களுக்கு அன்பை பகிர்ந்து கொள்ளுங்க. தட் இஸ் கிறிஸ்மஸ். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயம் செய்வார். உங்கள் வாயின் இருந்த வருகிற வார்த்தையின்படியே செய்வார். எனக்கு நல்ல விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு ஆண்டவர் பல பல ஆச்சரியங்களை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் அதை ஏற்படுத்த போகிறார். அதை ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த இந்த உதவிகளை செய்ய முன்வாங்க. ஒருவேளை உங்களால் முடியலன்னா, எங்கள் கிராமப்புறங்களில் நிறைய பேர் இருக்கிறாங்க, நீங்கள் அவர்களுக்கும் நீங்கள் உங்கள் கிறிஸ்மஸ் அன்பை, சமாதானத்தை, நல்ல செய்தியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். கைண்டாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.